சினிமா துறையில் கதாநாயகி வாய்ப்பு வாங்கித் தருவதாக கூறி சீரியல் நடிகை ஒருவரிடம் மிரட்டி பணம் நகையை பறித்து பாலியல் வன்கொடுமை செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து வரும் 38 வயது பெண் ஒருவர் சென்னை KK நகர் பகுதியில் தனது மகன் மற்றும் தந்தையுடன் வசித்து வருகிறார். கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த அந்த நடிகைக்கு 2025ஆம் ஆண்டு தோழி ஒருவர் மூலமாக ஆதம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 40 வயதான ஷேக் முத்தலிப் என்பவர் அறிமுகமானார். அப்போது தனது நண்பர் சுரேஷ் கண்ணா என்பவர் நடத்தி வரும் அமைப்பின் மூலமாக ஆண்டுதோறும் சிறந்த நடிப்பு திறமையை பாராட்டி விருதுகள் வழங்கி வருவதாகவும், இந்த ஆண்டிற்கான விருதுக்கு உங்களை தேர்வு செய்துள்ளோம் என்றும் நடிகையிடம் முத்தலிப் கூறியுள்ளார். மேலும் சினிமா துறையில் பல முன்னணி இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் தனக்கு நெருங்கிய நண்பர்கள் என்றும், அதனால் திரைப்படங்களில் கதாநாயகியாக நடிக்க வாய்ப்பு வாங்கித் தருவதாகவும் ஆசை வார்த்தைகளை கூறியுள்ளார். இதனை உண்மை என்று நம்பிய நடிகை அவருடன் நட்பு ரீதியாக நெருங்கி பழகத் தொடங்கியுள்ளார். இந்த நிலையில்தான் கடந்த ஏப்ரல் மாதம் முத்தலிப்பும் அவரது நண்பரான சுரேஷ் கண்ணாவும் நடிகையை தொடர்பு கொண்டுள்ளனர். விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கு அழைத்து செல்வதாக கூறி நடிகையை வடபழனி சிவன் கோவில் அருகே உள்ள ஒரு இடத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவருக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்துள்ளனர். அதனை குடித்த சிறிது நேரத்திலேயே நடிகை மயக்கமடைந்துள்ளார். உடனே முத்தலிப் காரை கிண்டி பகுதிக்கு அருகே நிறுத்தி காருக்குள்ளேயே வைத்தே நடிகையிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். அது மட்டுமின்றி அங்கிருந்து செங்கல்பட்டு அருகே உள்ள சித்தாமூர் பகுதிக்கு நடிகையை காரிலேயே அழைத்துச் சென்றுள்ளார். அங்குள்ள ஒரு விடுதியில் அறை எடுத்து தங்கிய முத்தலிப் மயக்கத்தில் இருந்த நடிகையை மீண்டும் மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். நடிகையோடு நெருக்கமாக இருந்த தருணங்களை முத்தலிப் தனது செல்போனில் ரகசியமாக வீடியோ பதிவு செய்து வைத்துள்ளார். பின்னர் அந்த படுக்கையறை ஆபாச வீடியோ காட்சிகளை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவதாக நடிகையை மிரட்டி அவரிடமிருந்து 2 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் 11 சவரன் தங்க நகைகளையும் முத்தலிப் பறித்துக் கொண்டார். தான் ஏமாற்றப்பட்டதையும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதையும் உணர்ந்து அதிர்ச்சியடைந்த அந்த நடிகை வடபழனி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். நடிகை அளித்த புகாரின் அடிப்படையில் உடனடியாக விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவத்தில் முதன்மை குற்றவாளியான ஷேக் முத்தலிப்பை அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த மோசடிக்கும் பாலியல் குற்றத்திற்கும் உடந்தையாக இருந்துவிட்டு தற்போது தலைமறைவாக இருக்கும் அவரது கூட்டாளி சுரேஷ் கண்ணாவை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.